சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, எம் பெருமக்கள் நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்துள் வைத்து போற்றிக் கொண்டு, எனது அருட்குருநாதர் திருமுறை பன்னிசை மாமணி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து, திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக் கொண்டு, பெரும் பற்ற புலியூரானை பேசாத நாள் எல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருப்பது அருள் தரும் சேந்தனார் பெருமான் திருவடி போற்றி. சேந்தனார் பெருமான் அருளி செய்த 9வது தமிழ் வேதம் திருப்பல்லாண்டு. இதிலிருந்து முதல் பாடலை சிந்திப்பதற்கு சிவபெருமான் இன்று நமக்கு திருவருள் அருளி இருக்கிறார். தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி அடியார் பெருமக்களோடு கோயில் சிதம்பரம், அதுதான் பெரும்பற்ற புலியூர், அந்த பெரும்பற்ற புலியூரானை நாம் பேசி மகிழ்வோமாக என்று சொல்லி, இந்த பாடல் ஓடாத இருந்த தேரை ஓட வைத்தது. அடியார் பெருமக்களுக்கு சேந்தனார் பெருமானுடைய வரலாறு தெரியும். தில்லையில பெரிய தேரு, ஆதிரை நாள் திருவாதிர தேரு. அந்த தேரு ஓடாம சக்கரம் ஒரு இடத்துல லேசா கொஞ்சம் சகதியில மாட்டி நின்றுடுச்சு. எவ்வளவோ முயற்சி பண்ணினார்கள், அந்த தேர் ஓடலை. தீட்சிகர்கள்லாம், சுவாமி இது என்ன திருவிளையாடல், ஏன் இப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சுவாமி கிட்ட விண்ணப்பமாக பாடல்கள்லாம் பாடி சுவாமிகிட்ட கேட்குறாங்க. அப்படி கேட்கின்ற பொழுது வான் வழியாக சிவபெருமான் சொல்றாரு, இந்த கூட்டத்துக்குள் என்னுடைய அடியவன் சேந்தன் என்பவன் இருக்கிறான், அவன் வந்து திருப்பல்லாண்டு பாடினால் இந்த தேர் ஓடும் அப்படின்னு சுவாமி தீட்சிகர்களுக்கு சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு மூளை முடுக்கில் ஒரு பழைய துணியை கட்டிக்கிட்டு இருந்த சேந்தனார் பெருமான் சிவபெருமானை போற்றி பாடி இந்த தேரை ஓட வைத்தார். 12 திருமுறை பாடலுக்கு ஆற்றல் மிகுந்தவை என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். ஓடாத இருந்த தேரை ஓட வச்ச இந்த திருப்பல்லாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்காம இருக்கின்றதையெல்லாம் நடக்க வைக்கும். ஓடாத கடந்த தேர் எப்படி ஓடும், திருமுறை பாட்டை கேட்டு ஓடும்னா நம்ம வாழ்க்கையில நடக்காம இருந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும்னா நம்ம சிவபெருமானை போற்றி பாடணும், வணங்கணும். அப்படி ஒரு ஆற்றல் பொருந்தியது நம்மளது 12 திருமுறை பாடல்கள். இந்த பாட்டில் நமக்கு சுவாமி அடியார்கள் எல்லாம் வாழ வேண்டும், இந்த தில்லையில பெருமான் நடனம் செய்கின்றார், இந்த தில்லை என்றும் நிலை பெற்று இருக்க வேண்டும் அப்படின்லாம் இந்த பாட்டில் போற்றி, அப்படி ஆண்டவனுக்கு அன்பு செய்யாத கல்மனம் படைத்த அடியார்கள் எல்லாம் எங்கேயாவது போய் தொலைங்க, பெருமானுக்கு அடிமை செய்யாத மனம் உடையவர்கள் எங்கேயாவது போங்க, இங்கே வர வேண்டாம், அன்பு செய்கின்ற அடியார்கள் எல்லாம் தில்லைக்கு வாங்க அப்படிங்கிறார் இந்த பாட்டில். அடுத்த பிறப்புன்னு உங்களுக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னா முதல்ல நீங்க தில்லையை போய் கும்பிடுங்க அப்படின்னு இந்த பாட்டில் நமக்கு அறிவுறுத்துகிறார். தெரிந்த அளவில் இந்த பாடலை பாடி அந்த பெரும்பற்ற புலியூர் சிதம்பரம் நடராஜரை நினைந்து நாம் பாடுவோமாக. இதனுடைய பஞ்சமம், ராகம் ஆகிரி. திருச்சிற்றம்பலம். மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் பஞ்சகர் போயகல, மண்ணுகத்தில்லை வளர்கணம் பக்தர்கள் பஞ்சகர் போயகல, பொன்னி
பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க பொன்னின்சை மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்னநடை மடவால் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து அன்னநடை மடவால் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த பின்னை பிறவி அறுக்க நேரி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் திருத்தில்லை நகரம் என்றும் நிலை பெற்று இருக்க வேண்டும். சுவாமி வென்றாரு. சுவாமி, இந்த திருத்தில்லை நகரம் என்றும் நிலை பெற்று இருக்க வேண்டும். நம் அடியார்கள் பல்லாண்டு நல்லா பல்லாண்டு வாழணும். உன்னை வாழ்த்துகின்ற அடியார்கள் அவர்கள் வாழ்வார்கள் அப்படிங்கிற பொருள் தான் இதுல. பல்லாண்டு காலம் வாழணும் சாமி. இந்த தில்லையில உன்னை வழிபடுகின்ற அடியார் பெருமக்கள் பல்லாண்டு காலம் வாழணும். அடியார் பெருமக்கள் எல்லாம் நம் அடியார்கள் பல்லாண்டு வாழணும் வாழ்த்துறாங்க. சுவாமி பெருமான்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க. இந்த தில்லையில இருக்கிற சிவபெருமான் நம்மளுடைய கூத்த பெருமானுக்கு சிவபெருமானுக்கு அடிமை செய்ய ஒருப்படாதவர்கள், அதாவது சுவாமிக்கு அன்பு செய்யக்கூடிய மனம் இல்லாதவர்கள், அவங்களெல்லாம் இல்லாமலே ஒழியட்டும். இல்லாதொழிய அப்படிங்கிறார். அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடணும். தில்லையில சுவாமியை கும்பிடுறாங்க எல்லா அடியார் பெருமக்களும். திசை திசை குழாம் குழாமா தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் வந்துட்டாங்களா. அந்த 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 அடுத்து வரக்கூடிய பாடல்கள்ல சுவாமி சொல்லுவாங்க. அப்படி இந்த பொன்மயமான மண்டபத்தில் நுழைந்து உலகமெல்லாம் நிலை பெறுமாறு நின்று உலகமெல்லாம் நிலை பெறுமாறு நின்று அன்னம் போன்ற நடையினை உடைய இளையால் ஆகிய உமாதேவியின் தலைவனே. அதுதான் அந்த பாட்டில் சொல்றாரு. மண்ணுக தில்லை வளர்க நம் பக்தர்கள் வஞ்சகர் எல்லாம் போய் அகலட்டும். பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்கும்படியாக நாம் எல்லாம் இந்த உலகமே விளங்கணுங்கிறதுக்காக பெருமானுக்கிட்ட நம்ம வேண்டிப்போம். இந்த புன்னாலான மண்டபத்துக்குள்ள உமாதேவி உமைக்கோன் உமாதேவியினுடைய தலைவன் அன்ன நடை மடவால் உமைக்கோன், அந்த உமைக்கோன் எனக்கு அருள் புரியட்டும், அடியோமுக்கு அருள் புரியட்டும் அப்படிங்கிறார். நிலை பெறுமாறு நின்று அன்னம் போன்ற நடையினை உடைய இளையாளாகிய உமாதேவியின் தலைவன் அடியவர்களாகிய நமக்கு அருள் பாலித்து மேல் வரும் பிறவியை, இந்த தலைவன் அந்த அந்த பதியில எல்லா அடியார்களுக்கும் அருளை பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெருமானை வணங்கினுமையானால் இதற்கு மேல் வருகின்ற பிறவி, அடுத்த பிறவியை சுவாமி தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நம்மளுடைய பிறப்பை முடிச்சுட்டு அடுத்த பிறப்பு தர்றது யாரு? நம்மளுடைய பெருமான் தான். அதுதான் இதுக்கு அப்புறம் இதுக்கு மேல் வருகின்ற பிறவியை நாம் அறுத்து கொள்ளும்படி திரும்ப 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 பிறந்து 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 இதே துன்பத்தை அனுபவிக்காம அவருடைய திருவடியில நம்மளை வச்சுக்குவாரா. இங்க வாரா, நீ என்னுடைய திருவடியில துண்டனா இரு, இங்கேயே இரு அப்படின்னு திருவடி துண்டனாக நம்மளை வச்சுக்குவாராம். அதுதான் இந்த பாட்டில் சொல்றாரு. பின்னை
பிறவி அறுக்க நெறி தந்து, அந்த நெறியை நமக்கு காட்டுறாரு. சரி, இந்த அடுத்த பிறப்பு இல்லாத ஒரு வழி உங்களுக்கு வேணுமா, அந்த வழி என்னங்கிறத நான் சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு அந்த ஒரு இந்த சிவ நெறியை நமக்கு அருளக்கூடியவர் இந்த சிவபெருமான். அதனால சிவபெருமானை நம்ம வணங்கணும்னா மற்ற எல்லாமே அவரே கொடுப்பாரு, சிவநெறியை கொடுப்பாரு, அவரை வழிபடுறதுக்கு அருளை கொடுப்பாரு. அவன் அருளாலே அவன்தால் வணங்கி முதலில் அவன் அருளை பெற வேண்டும், அதற்கு பிறகு அவனுடைய திருவடியில் நாம் சேர வேண்டும். அதுதான் சொல்றாரு, மேல்வரும் பிறவியை நாம் அறுத்து கொள்ளும்படி அடியோமுக்கு தாம் கூத்தாகிய அருளை பொழிந்து திருவடி ஞானத்தை அருளை உள்ளான் பெருமான். அந்த பதியில திருவடி ஞானம்தான் பிறப்ப அறுக்கக்கூடியது. அது பித்தன்கிறார். அந்த பித்து என்ன அப்படிங்கிறதுன்னா, அடியார்கள் எல்லாம் நல்லா வாழணும் அப்படிங்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய பித்தம். அதை தான் இங்கே பாட்டில் சொல்றார் சுவாமி. பித்தருக்கு ஏப்பா உனக்கிட்ட இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாமே இருக்கு, ஆனா நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவு துன்பப்படுகிறார். நாயன்மார்களுக்கெல்லாம் எத்தனையோ இடத்துல பிச்சை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அடியார்களை காப்பாற்ற வேணுங்கிற பொருட்கள் இறந்த உயிர்கள் எல்லாம் திரும்பி உயிர் பெற்று கொடுப்பாரு. பாம்பு கிடைத்து இறந்தவரை மீண்டும் உயிர் பெறச் செய்வார். அடியார்களுடைய வேண்டுதல் பலிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஏப்பா நீ என்ன பித்தனா அப்படின்னு கேட்பேன். ஏப்பா என்னடா நீ எதோ ஒரு விஷயத்துக்காக இப்படிலாம் கஷ்டம் இது பண்ணிட்டு இருக்கிய, இவனுக்கு என்ன பித்து பிடிச்சிருச்சா? இந்த பித்து தான் நம்ம சிவபெருமானுக்கு. அடியார்களை நல்லா பச்சிக்கணும், அடியார்களுடைய வேண்டுதல் பலிக்கணுங்கிறதுக்காக நமக்கு அருள் செய்வது தான் அவருக்கு பித்து. அதுதான் பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே. நம்மெல்லாம் பல்லாண்டு வாழணும் சுவாமி நீங்க அப்படின்னு சொல்லிதான் அவரு வாழ்த்துவதில்லை, அவரு வாழ்றதில்லை. நமக்கு நல்ல வாழ்வு வேண்டும் என்றால் இறைவனை நாம் வாழ்த்த வேண்டும். வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிபோர்த்த பேய்வாய் காட்டகத்தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய்வர். வாழ்த்துவதும் வானவர்கள் எல்லாம் நின்று வாழ்த்துகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் நல்லா வாழணுங்கிறதுக்காக அவங்க நின்று வாழ்த்துறாங்க. இப்ப தேவர்களே நின்று வாழ்த்தும் போது நம்ம இறைவனை வாழ்த்தி நாம் பல்லாண்டு வாழ்வோமாக என்பதுதான் இந்த திருப்பாட்டினுடைய முதல் அடி. 2 தொடர்களை எடுத்துக்கொண்டது. மங்கள வாழ்த்து தான் இந்த பாட்டு. நீங்க இப்ப யாரையாவது போயிட்டு நம்ம வாழ்த்தணும், காலில் விடுறாங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? மங்களம் உண்டாகட்டும், நல்லா இருங்க, நீங்க நல்லா நீடோடி வாழுங்க. அப்ப அதுக்கு என்ன பொருள்? மங்கள வாழ்த்து. மண்ணுகத்தில்லை, மண்ணுகன்னா என்றும் நிலை பெற்றதுக்கு நீங்கள் மங்களம். மண்ணுகத்தில்லை, இந்த பக்தர்கள் எல்லாம் என்றைக்கும் நல்லா வாழட்டும், வாழ்க வளர்க நம் பக்தர்கள், மேலும் மேலும் வாழணும் வளரணும் நம்ம பக்தர்கள் என்றதுதான் இந்த பொருள். நமக்கு உறவாய பக்தர்கள், நமக்கு உறவா இருக்கிற பக்தர்கள் என்னைக்கும் வாழட்டும் அப்படிங்கிற அந்த பொருளை இங்க வைக்கிறார். பக்தர்கள் அப்படின்னா அடியார்கள் என்று பொருள். வஞ்சகர் அப்படின்னு சொன்னா யாருன்னா சிவபெருமானுக்கு அடிமை செய்ய உருப்படாதவர்கள். அவங்கெல்லாம் சிவபெருமானுக்கு அன்பு செய்யாதவர்கள். சாமியா அவங்க ஏதாவது போயிட்டு போறாங்க கோயிலுக்கு, அவங்க போனா போயிட்டு போறாங்க, எப்ப பார்த்தாலும் சாமி சாமின்னு இப்படி தொண்டு செய்யறது இல்லை, தொண்டு செய்யறவங்களை கேலி பேசுறது வஞ்சகர்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் போய் அகலணும். எப்பா இங்க வராதிங்கப்பா, போங்கப்பா, நீங்க எல்லாம் சுவாமிக்கு அன்பா இருக்கவங்க மட்டும் அடியார்கள்லாம் இங்க ஒண்ணுவாங்க. அன்பு செய்யாம ஏதாவது உங்களுக்கு மனம் இல்லைன்னா போயிடுங்க, போய் அகலுங்க. வஞ்சகர் போய் போயிடுங்க. ஒரு பொருட்டு பன்மொழியாக இல்லாதொழிய நீங்கெல்லாம் இல்லாம போங்க அப்படின்னு சுவாமி இந்த பாட்டில் சொல்றாரு. அகல புகுந்து வஞ்சகருக்கு அடியார்களுக்குத்தான் இந்த திருமன்றத்தை சேர்தல் கிடைக்கும். அடியார் கூட்டம் யாருக்கு கிடைக்கும்னா அடியாருக்கு தான் கிடைக்கும். அடியார் இல்லாத ஒருத்தவங்களுக்கு இந்த திருமன்றம் இந்த திருக்கூட்டத்தில் சேருவாங்களான்னா அவங்களுக்கெல்லாம் வாயாமை பெறப்பட்டது, அவங்களுக்கெல்லாம் கிடைக்காது இந்த பாக்கியம். பொன்னின் மண்டபம் செய் மண்டபம் என தனித்தனியாக இயக்க. பொன்னின் மண்டபம், பொன்னால் இயன்றப்பட்டது அந்த சிதம்பரத்துல, தங்கத்தால் ஆன மண்டபம், இயன்ற மண்டபம் என கூத்து பொருளானது. திருச்சபை இது சரியை செய் மண்டபம், சிறப்பாக செய்யப்பட்ட மண்டபம். அந்த பொன்னால சரிகை துண்டு அது அவர் செஞ்சு இருக்கு அங்க. புவனம்னா புவனி அப்படின்னா புவனம், புவனம்னா உலகம். விளங்க நிலை பெறுமாறு விளங்க பெருமான் அங்கே நின்று நடனம் செய்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் அடியோமுக்கு அருள் செய்ய, அடியோமுக்குன்னா அவருக்கு மட்டும் இல்ல, அடியார்களுக்கு அடியோங்களுக்கு என்றது பொருள். அடியார்கள் அனைவருக்கும் உட்படுத்தும் இந்த பொருள். அதுதான் அடியார்களுக்கெல்லாம் அருள் புரியட்டும், அடியோமுக்கு அருள் புரிந்து
என்றது. இந்த திருக்கூத்தை பற்றி சொல்றார் சுவாமி. இந்த திருக்கூத்து தான் பின்னை பிறவி, இந்த பிறவியை அறுக்கிறது அந்த திருக்கூத்து. வேல்வரும் பிறவியை அறுக்க நாங்கள் அறுத்து கொள்ளும்படி ஒரு நெறி, அதற்குரிய நெறியை, வழியை என்றது அந்த திருவடி தான். திருவடி ஞானம்தான் நமக்கு அடுத்த பிறப்பை இல்லாம பண்ணும். அதை தான் சொல்றாரு. திருவடி ஞானத்தை தந்த பித்தருக்கு நமக்கு போய் எவ்வளவோ தேவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை பார்க்க முடியாம, பிரம்மா விஷ்ணு இந்திரன் எல்லாம் பார்க்க முடியாம மேலும் கீழுமா அலைஞ்சி திரியிறான். அவங்களுக்கெல்லாம் காட்டாதவனுடைய திருவடியை தில்லையில எங்களுக்கு அடியார் பெருமக்களாகி எங்களுக்கு காட்டுறிய சுவாமி. அப்படிப்பட்ட பிறவி, அந்த திருவடி தான் எங்களுடைய பிறவியை, பின்னை பிறவி, மேல் வருகின்ற பிறவியை அறுக்க அந்த திருவடி ஞானமே எங்களுக்கு தந்து, ஞானத்தை தந்த பித்தர்க்கு என சுருக்கி ஓதினார் பெருமானங்கள். அன்பிதற்கு என இரு தொடராக உரைத்தல். பல்லாண்டு அப்படின்னா பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தும் வாழ்த்தினை யாருக்கு? உமைக்கோன், உமாதேவியினுடைய தலைவன் மண்டபத்து உள்ளே புகுந்து விளங்க நின்று அருள் புரிந்து நெறி தந்தான். இந்த சிதம்பரம் தில்லை கோயிலுக்குள்ள புகுந்து நின்று அவனை வழிபடுவதற்கு அவன் அருள் புரிந்து, அப்படி அதற்கு உண்டான ஒரு நெறியை தந்தான் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமானை அந்த இடத்துல போய் நிக்கிறதுக்கு முதல்ல அவன் ஒரு நல்ல நெறியை எங்களுக்கு கொடுத்திருக்கான், தன்னை ஆண்டு கொண்டான். அதுதான் சுவாமி இந்த பாட்டுல சொல்றாங்க. நெறி தந்தான், அவனை பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துவோமாக என்பதுதான் இந்த பாட்டினுடைய திரண்ட பொருள். அதுதான் இங்க ஒரு சீர்மிக்க வந்தது இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டை சிலர் இப்ப முதல்ல பாடுனது ஆகிரி ராகம், அது நல்ல ராகம். அது இது. இந்த பாட்டை நிறைய பேர் ஆனந்தமா சலராபாணி பண் அப்படிங்கிறதுல ஆனந்த பைரவி, நம்ம சினிமா பாடல்கள்லாம் நிறைய இருக்கு ஆனந்த பைரவியில. அப்படி ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஆனந்தமா பாடுறது உண்டு இந்த பாட்டை. அடியார்கள் கேட்டு இப்படியும் பாடலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணுக தில்லை வளர்கணம் பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து, பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க, புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவால் உமைக்கோன் அடியோமுக்கு அருள் புரிந்து, அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே, பித்தர்க்கு பல்லாண்டு கூறுதுமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாட்டுல சுவாமிக்கு நம்ம பல்லாண்டு கூறி நாமும் பல்லாண்டு வாழ்வோம் என்ற கருத்தை நமக்கு அருளுகிறார். ஆகையினாலே சுவாமிக்கு நாம் எல்லாம் பல்லாண்டு பாடணும். திறந்தோறும் ஒரு பாட்டை பாடி அவரிடத்துல வாழ்க்கையில் நமக்கு தேவையான, ஓடாத இருந்த தேர ஓட வச்ச சுவாமி நமக்கு குழந்தை இல்லையா, கண்டிப்பா தருவார், அவரை நம்பி வேண்டுமோ. நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப தடைப்படுதா, அந்த தடைப்படுகின்றது நடக்கணும் அப்படின்னா இது போன்ற பதிகங்களை நம்ம சுவாமி கிட்ட விண்ணப்பம் செஞ்சு, சுவாமி எனக்கு இந்த விஷயம் நடக்காம இருக்கு, இதை நீங்க தான் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அருள் செய்யக்கூடிய எளியவர், அடியாருக்கு எளிமையா வந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் தோன்றா துணையாக நம்ம கூடயே இருப்பார். ஆனா தோன்ற மாட்டார், நமக்கு ஏதாவது ஒரு வகையில துணையாவே நின்று அருள் புரிவார். அந்த பெருமான என்றும் அவருக்கு பல்லாண்டு பாடி நாம் பல்லாண்டு வாழ்வோம் என்று சொல்லி, பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன். ஜெர்மனியில் இருந்து சிவபாலா. குறைவில்லாத உயிர்கள் வாழ்க,
மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை, ஆலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே. அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்திருகவே. சிவா திருச்சிற்றம்பலம்.